ஏன்னா நிறைய அதில் பாதிக்கப்பட்டார். நான் கடவுள் படம்லாம் அஜித் பண்ண வேண்டிய படம் தான் அஜித் தான் ஷூட் பண்ணார் பாலா. நீங்கள் அந்த கெட்டப்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். அஜித்தோட கெட்டப்பே வேறு மாதிரி இருக்கும். 33 வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இத்தனை வருஷம் போடாமல் இப்போ திடீர் பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அதுவும் இல்லாமல் அது விஜயை தாக்கியிருக்காருன்ற மாதிரி நிறைய சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பத்திரிகையில் ஒர்க் பண்ணி அஜித் குமாரில் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். ரஜினி சாரோட 5 ட்ராவல் பண்ண மாதிரி அஜித் கூடயும் ட்ராவல் பண்ணியிருக்கேன், விஜய் கூடயும் ட்ராவல் பண்ணியிருக்கேன் நிறையா. அப்படிங்கும்போது அவருடைய கஷ்டப்பட்டு வந்தது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஐடிவிங்கன்னு ஒன்று இருக்குது, அது எதையே கலக்கி விட்டுட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு தான் வேலையே அவங்களுக்கு. அப்படி தான் இந்த ரஜினி ரசிகல் விஜய் ரசிகல் முட்டி மோதிட்டுருக்காங்க. பட் அஜித்குமார் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அவருக்கு நியாயம். ஓகே, நான் வந்து சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணலை, நான் கஷ்டப்பட்டு வந்தேன், அவர்கள் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், வீட்டுக்கு அப்பா அம்மாவுக்கு பொண்டாட்டி பிள்ளை கொடுக்கணுங்கிறது தான் கான்செப்ட். இங்கே விஜயோட கம்பேர் பண்ணுறது வந்து நான் தேவையில்லாத விஷயம் நினைக்கிறேன். அஜித் அரசியலுக்கு வரலை, வந்திருந்தால் அந்த ரசிகர்களும் அஜித்துக்கு தொண்டர்களாக தான் மாறி இருப்பாங்க. அஜித் சாரோட கஷ்ட காலங்களில் நீங்கள் கூடவே ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்க. இப்போ அஜித் சார் கூட பேசுகிறீங்களா? காந்தம் மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் திண்டுக்கல் வெங்கடேஷ் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். அஜித் சாரோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தாரு. அதில் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் மற்றும் சில பேர்லாம் இருந்தாங்க. அது அடுத்த படத்தோட அப்டேட்டா இல்லை வேறு எதுக்காச்சும் அது போட்டிருக்காங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பேசப்படுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஜித் சாரை தலைன்னு சொல்லி அடையாளம் காட்டினதே ஏஆர் முருகதாஸ் தான். அவரே இப்போ அவர் கூட இல்லைன்றது தான் இன்னும் வைரலாக போயிட்டுருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அந்த ஃபோட்டோஸ் வந்து நண்பர்கள் டேயில் வந்து ரிலீஸ் பண்ணார் சுரேஷ் சந்திரா. பட் அது வந்து யதார்த்தமான ஒரு சந்திப்பாக தான் இருந்தது. இப்போது நம்ம ஆதிக் ரவிச்சந்திரனும் அண்ட் அஜித்தும் வந்து நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுக்கு அனிருத்தை மீட் பண்ணி சில விஷயங்கள் பேச போகலாம் அப்படிங்கிற ஒரு இருக்கும்போது அங்கே முருகதாஸ் வந்து அவருடைய படத்துடைய சில வேலைகள் பண்ணிகிட்டு இருந்தார் ஸ்டுடியோவில். அந்த நேரத்தில் எதிர்பாராத ஒரு சந்திப்பு தான் அது. அப்படி சந்தித்த ஃபோட்டோஸ் தான். சரி, சுரேஷ் சந்திரா எல்லாம் நிற்க வச்சு சிறுத்தை சிவா இருப்பார் அதில், அண்டு ஆதிக் ரவிச்சந்திரன், சுரேஷ் சந்திரா, அனிருத், முருகதாஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் டேக்காக வந்து அதை சுரேஷ் சந்திரா ரிலீஸ் பண்ணி ஸோ நண்பர்களுக்கு வாழ்த்து மாதிரி சொல்லியிருந்தார் அவர். பட் அது அடுத்த படத்துக்கான அப்டேட்லாம் கிடையாது. அஜித்தை பொறுத்த மட்டும் முருகதாஸ் படம் கண்டிப்பாக பண்ணவே மாட்டார். ஆனால் அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் வந்து முருகதாஸ் அவர்கள் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து அஜித் வந்து அவருடைய அந்த குட் பேக் வந்து பேச்சை தூக்கி போட்டார். பட் நீங்கள் சொன்னது மாதிரி வந்து தீனா படத்தில் தான் தலன்ற டைலாக்கே ஃபேமஸ் ஆச்சு. அது வந்து அஜித்து தான் முருகதாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அவருடைய ஃபஸ்ட்டு படம் தீனா. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தளபதி படத்தினுடைய ரீமேக் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. சரி, ரஜினி அண்டு இந்த மம்முட்டி பண்ணதை இதில் வந்து நம்ம அஜித் குமாரும் சுரேஷ் கோபியும் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தினுடைய சாயல் தான் அப்படியே இருக்கும் நமக்கு இதில். பட் கமர்ஷியல் ஹிட்டு, சூப்பர் டூப்பர் ஹிட்டு தீனா படம். பட் அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முருகதாஸும் அஜித் குமாரும் ஒரு படம் சேர்ந்து பண்ணுறதா தான் ஒரு ப்ராசஸ் ஒன்று போச்சு. அது சில காரணங்களுக்காக கொஞ்சம் ப்ரொடியூசருக்கும் அஜித்துக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆனதுனால அந்த படம் பண்ண வேண்டாம், நம்ம வேற ஒரு பேனருக்கு நம்ம பண்ணுவோம், முருகதாஸ் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு அஜித் சார் சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணாங்க. பட் முருகதாஸ் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் அஜித் பண்ணியிருப்பாங்க, வேறு அளவில் பேருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வரிசையாக அவர் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் முருகதாஸ். பட் அவர் அஜித்தை வந்து அதை சொன்னதை கேர் பண்ணாமல் வேற ஒரு ப்ரொடியூசரை லாக் பண்ணி சூர்யாவை ஹீரோ வச்சு அந்த படம் பண்ணார். அந்த படம் தான் கஜினி படம். அது ஏற்கனவே வந்து அஜித் ஷூட் பண்ணுறது, அஜித்தை வச்சு நடிக்க வச்சு முருகதாஸ் டைரக்ஷனில் ஒரு 5 to 7 days வரை ஷூட்டிங் நடந்துச்சு. பட் அஜித் சொல்கிறத கேட்காம முருகதாஸ் போனதுனால வந்து ஸோ அஜித் அதில் வந்து அவருடைய நட்பை வந்து கட் பண்ணிட்டார் டோட்டலாக. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா தீனாக்கு அப்புறமேல் வந்து எத்தனை வருடங்கள் ஆச்சு, இது வரைக்கும் அவர் மீட் பண்ணவே இல்லை. முருகதாஸ் எவ்வளோ திரும்பி சந்திக்கணும்னு சொல்லி கூட சந்திப்பு வந்து உருவாக்கலை. பட் அவருடைய நட்பு ஸ்பாயில் ஆச்சு. அதற்கிடையில் திரும்பி ஒரு படம் பண்ணலான்னு சொல்லி ராமநாராயணனுடைய கம்பெனியில் அஜித்தும் முருகதாஸும் சேர்ந்து பண்ணுறது மாதிரியும் ஒரு ப்ராசஸ் போச்சு. அதுலேயும் ஏதோ கொஞ்சம் குளறுபடிகள் நிறையா வந்துச்சு, பேமெண்ட்லாம் நிறைய சில பிரச்சனைலாம் வந்துச்சு. அஜித் வேணான்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு வெளில போனார். பட் அந்த புகைப்படம் வந்து நீங்கள் பார்த்தீங்க போனால் ஒரு எதேச்சையாக எடுக்கப்பட்ட ஒரு படம், திடீர்னு சந்திச்சது. அதனால் திடீர்னு சந்திப்பு வரும்போது அஜித் அதை வந்து இந்த ரிஜெக்ட் பண்ண விரும்பலை. அதனால் முருகதாஸை ரிசீவ் பண்ணி ஒரு ஆய் சொல்லி எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் அது. அடுத்த படத்திற்கான வாய்ப்புகள்லாம் முருகதாஸ் கண்டிப்பாக அஜித் படமே பண்ண மாட்டார், நிச்சயமாக 100% படம் பண்ண மாட்டார்.
ஆதிக் ரவிச்சந்திரன் இப்போ அவருடைய அஜித்துடைய அடுத்த படம் முடிச்சுட்டு அதற்கு அடுத்ததாக வந்து சிறுத்தை சிவா படம் தான் அவர் பண்ணுறார். ஏன்னா சிறுத்தை சிவாவுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அஜித். கங்குவா மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப் கொடுத்ததுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியே டோட்டலாக சிறுத்தை சிவா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சிறுத்தை சிவா ஃபோன்னாலே கட் பண்ணுற அளவுக்கு போச்சு. அதன் பிறகு தான் அஜித் ரொம்ப ஃபீல் பண்ணி அவர் பார்க்க வந்தான். ஏன்னா அஜித்துக்கும் சிறுத்தை சிவாவுக்கும் மிகப்பெரிய ஒரு நெருங்கிய நட்பு இருக்குது. நைட்டு 2 மணி 3 மணின்னா கூட அஜித் குமார் சிறுத்தை சிவா ஃபோனை போட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டு 2 பேர் கார் எடுத்துகிட்டு சிட்டி பூரா சுற்றுவாங்க. பீச்சுக்கு போவாங்க, சுற்றுவாங்க, நைட்டை ஃபுல்லாக சுற்றுவாங்க, டிஸ்கஷன் பண்ணுவாங்க, அடுத்து என்ன நடக்குதுங்கிற விஷயத்த அஜித் கேட்டு தெரிஞ்சுக்குவார். அப்படியே ஒரு நட்பு இருக்குது அவங்களுக்குள்ள. கங்குவா ஃப்ளாப்புக்கு அப்புறம் சிறுத்தை சிவா ரொம்ப ஆஃபில் இருக்கும்போது அஜித் வந்து ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு. எதை பற்றியும் கவலைப்படாத சிவா, நீ அடுத்த வாய்ப்பு வந்தால் நீ பண்ணலைன்னா வெயிட் பண்ணு, நான் அந்த படத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன், என் படம் அடுத்து நீ தான் டைரக்ட் பண்ணுற அப்படிங்கிறத ஒரு ப்ராமிஸ் கொடுத்ததுனால சிறுத்தை சிவா ஹோல்டர் இருக்குது. அதனால தான் அந்த இடத்துக்கு சிறுத்தை சிவா வந்துடுறேன். அதே போல் நீங்கள் சொன்ன மாதிரி சிறுத்தை சிவா படத்துக்கு பண்ண போகிறான்னு இவ்வளோ நாள் நம்ம அஜித் சாரை பார்த்தது ஒரு மாதிரி சம்பளத்தில் மட்டும் என்ன சொல்கிறது ஒரு மாதிரி கண்டிப்பாக இருப்பார் அஜித் சார், அப்படி தான் பார்த்துருப்போம். இப்போ சிறுத்தை சிவாவோட படத்துக்கு சம்பளமே வாங்காமல் பண்ண போகிறதா ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. உண்மையா சார்? இல்லை, பணத்தில் வந்து அவர் ஸ்ட்ரிக்டாலாம் கிடையாது உங்களுக்கு. அவர் அஜித் வந்து நீங்கள் பேசி இப்படி தான் சார் இருக்குது பண்ணுங்கள் பாட்டாக பண்ண கூட அக்செப்டட் தான் அது. பட் நீ அடுத்தடுத்த படங்கள் உயரும் போது மற்ற நடிகருடைய சம்பளம் உயரும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இவருடைய சம்பளம் உயர தான் செய்யும். ஏன்னா இன்றைக்கி வந்து ரஜினி, கமல் அண்டு விஜய், அஜித், ஸோ 4 பேர் தான். இப்போ அஜித்துக்கும் விஜய்க்கு தான் மிகப்பெரிய காம்படிஷன். இப்போ அவருடைய சம்பளம் ஒரு படம் ஹிட்டாக சம்பளம் இருக்கும்போது தன்னுடைய சம்பளத்தையும் உயர்த்த தான் செய்வாங்க. அது நேச்சுரல், அதை நம்ம தவிர்க்க முடியாது. பட் அதன் பிரகாரம் பார்க்கும்போது தான் சம்பளம் அதிகமாக பேசப்பட்டு தான் இந்த படம் ஆதிக் ரவிச்சந்திரனுடைய படம் வந்து ஐஸ்வரி கணேசன் வேல் ஃபிலிம்ஸ் தான் பண்ண வேண்டியதாக இருந்தது. பட் சம்பள பிரச்சனையில் தான் அது ஹோல்ட் பண்ணாங்க. இப்போது அஜித்தை பற்றி கவலைப்படலை. அஜித்தை வச்சு படம் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் வெயிட்டிங் தான். பட் இவர் நவம்பருக்கு அப்புறம் தான் வந்து யாருக்கு பண்ணலாம் டிசைட் பண்ணுறாரு. இப்போ அவருடைய கம்பெனியில் சுரேஷ் சந்திரா, ஆதிக் ரவிச்சந்திரனுடைய அவங்களுடைய யூனிட்டை உட்கார வச்சு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இப்போ நவம்பருக்கு அப்புறம் யார் ப்ரொடியூசர்னு தெரிய வரும். பட்டு இதுக்கு அடுத்து பண்ணுறது தான் சிறுத்தை சிவா பண்ணுறாரு. இப்போ சம்பளங்கிறது வந்து ஒரு படம் ஹிட் ஆகும்போது குட் பேட் அக்லி சூப்பர் டூப்பர் ஹிட் மிகப்பெரிய கலெக்ஷன், ஆட்டோமேட்டிக்காக சம்பளம் உயர்த்த தான் செய்வாங்க. ஏன்னா பிஸ்னஸ் வந்து அந்தளவுக்கு இருக்குது இல்லையா. ஓடிடி பிஸ்னஸ், சேட்டலைட் பிஸ்னஸ், தியேட்டரிக்கல் பிஸ்னஸ் அண்ட் எஃப்எம்எஸ்ன்னு சொல்லி அந்த ஒரு பிஸ்னஸ் இவ்வளோ இருக்கும்போது வந்து அது நியாயமானதாக இருக்கும். பட் அது பார்வைக்கு வரும்போது உடனே திடீர்னு ஏற்றுறாரா, 100 கோடியிலேருந்து 150 கேட்டார், இப்போ 200 கேட்டு 150 கோடி கேட்குறாரு அப்படின்னு ஒரு விஷயம் வரும். பட் அது சகஜம் நடக்கிறது. அது அடுத்து சிறுத்தை நீ கேட்டது மாதிரி சிறுத்தை சிவாவுக்கு வந்து சம்பளமே இல்லாமல் படம் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. சிறுத்தை சிவா ஓன் பிக்சர் அப்படின்னா வேணால் சம்பளமும் பேசப்படும். பிஸ்னஸ் பண்ணதுக்கப்புறம் சம்பளத்தை வாங்கிக்குவார் அஜித். சும்மா யாரும் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு நட்பு வேறு, படம் தொழில் வேறு. பட் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் யாருங்கிறது தெரியாது. அஜித் சொந்த படமாக இருந்தால் நீங்கள் சொன்னது மாதிரி சம்பளம்லாம் நடிப்பார் அவர். சிறுத்தை சிவா அவருடைய சொந்த படமாக இருந்ததுன்னா சம்பளம் வாங்க நடிப்பார், பின்னாடி சம்பளம் வாங்கிக்குவார் பிஸ்னஸில். ஸோ அதனால் சம்பளங்கிறது வந்து தேவையான ஒரு விஷயம். அந்த படத்துக்கு படம் ஏறும் இறங்கும். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா படம் நடிக்கிறதுக்கு முன்னாடியே சம்பளம் கொடுத்தாதான் அந்த அடுத்த படத்தை நான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு நிறைய பேர்கிட்டன்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட சொல்லியிருக்காங்க? அது நிறைய இடத்துல ப்ரொடியூசர் கிட்ட, டைரக்டர் கிட்டலாம் சொல்லி. அது எப்படி கேட்பாங்க? ஒரு அட்வான்ஸ் தான் தருவாங்க. ப்ரொடியூசர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அஜித் குமார் வந்து இப்போ 180 கோடி ரூபா கேட்டார் வேல்ஸ் ஃபிலிம்ஸ்னு தகவல் இருக்கு இல்லையா. இப்போ அது கேட்கும்போது வந்து ஒரு அட்வான்ஸாக தரப்படும். ஒரு 25% கொடுப்பாங்க. நல்ல வெல் டு டூ ப்ரொடியூசராக இருந்தால் பிரச்சனை எப்போல்லாம் தரணும் சொல்லி ஒரு 50% டேபிளில் வச்சுருவாங்க. சார் நீங்கள் 180 கேட்டிங்க, 90 crores டேபிள் வரைக்கும் எடுத்துங்க சார் நீங்கள் அப்படிங்கும்போது அடுத்து டேட் மட்டும் கொடுப்பாங்க. டக்குன்னு ப்ராசஸ் பண்ணி போகும். நீங்கள் அட்வான்ஸ் இல்லாமல் பண்ணுறது ஒரு படம் வந்து கண்டிப்பாக யாரும் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணுறதா யார் சொன்னாலுமே அது வந்து சரியாக வராது. நாளைக்கு அந்த கொஸ்டின் நிறையா ஒரு தேவையில்லாமல் டிஸ்டர்பன்ஸ் வரும். இவங்க சார் இந்த படத்துக்கு 10 நாள் டேட் கொடுத்துட்டேன், நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள், நான் இங்கே போய்ட்டு வந்துடுறேன்னு சொல்லி இன்னொரு படத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா அங்கே சம்பளம் வாங்கியிருப்பாங்க. இப்போ சம்பளம் வாங்காமல் கண்டிப்பாக இருக்காது. ரெண்டாவது வந்து நீங்கள் சம்பளம் கொடுத்தா தான் நான் வருவேன் ஃபுல் அமௌண்ட்டு அப்படிங்கிறத கண்டிப்பாக எந்த ஆர்டிஸ்ட் கேட்க மாட்டாங்க. எந்த ப்ரொடியூசரும் கண்டிப்பாக கொடுக்கவும் மாட்டாங்க. ஒரு அட்வான்ஸ் தொகையாக ஒரு 25% கொடுத்து கமிட் பண்ணுவாங்க. சார் அதே போல் அஜித் சார் வந்து 33 வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இத்தனை வருஷம் போடாமல் இப்போ திடீர் பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அதுவும் இல்லாமல் அதை விஜயை தாக்கியிருக்காருன்ற மாதிரி நிறைய சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகுது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் ரொம்ப நாளாக விலகி இருந்தார். சோஷியல் மீடியாவில் வந்து ப்ரெஸ் பீப்புள்லேருந்து சந்திப்பு வேணும்னு சொல்லி பல வருடங்களாக விலகி தனியாக இருந்தார். ஏன்னா நிறைய அதில் பாதிக்கப்பட்டார். நான் கடவுள் படம்லாம் அஜித் பண்ண வேண்டிய படம் தான் அஜித் தான் ஷூட் பண்ணார். பாலா
நீங்கள் அந்த கெட்டப்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். அஜித்தோட கெட்டப்பே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் வரலாறுன்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ட்ரிபிள் கேரக்டர் ஏதோ பண்ணியிருப்பார். அந்த அப்பா கேரக்டர் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பார். நான் கடவுளையும் அப்படி தான் பண்ணி அந்த மேக்கப் டெஸ்ட் அந்த ஸ்டில்லெல்லாம் இருக்குது, நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ அருமையாக இருக்கும். பட் அதற்குள்ளே ஒரு சின்ன சின்ன சிக்கல் வரும்போது அஜித்தை தான் டார்கெட் பண்ணாங்க. செலவு பண்ணக்கூடிய பணம் எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லி டார்கெட் பண்ணி லாக் பண்ணும்போது தான் அவர் வந்து அதில் வந்து ரொம்ப சுத்தமாக வேணான்னு சொல்லி அந்த அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டு வெளியில் வந்து யாருமே சந்திக்கலை. ஸோ ப்ரெஸ் பீப்புள் சந்திக்கலை. யாரும் நம்ம படம் பண்ணுறோம், படம் பண்ணி முடிச்சோன்னு என்னுடைய ரசிகர்கள் மக்களுக்கு ஒரு படம் பண்ணுறேன், முடிச்சோன்னே அவர் வந்து டக்குன்னு வெளில எடுத்துருவார். அப்படி தான் இது வரைக்கும் போயிட்டு இருந்தது. இப்போது இந்த கார் ரேஸில் போனது வந்தெல்லாம் பார்க்கும்போது அங்கே வெளிநாட்டு ரசிகர்களை மீட் பண்ணுறாரு, வெளிநாட்டு பத்திரிகை ரிப்போர்ட்டர்ஸ் மீட் பண்ணுறாரு, அங்கே இன்டர்வியூஸ் கொடுக்குறாரு. அது நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நம்ம அதை அப்படிங்கும்போது அங்கே தான் இன்டர்வியூ கொடுப்பீங்களா, பேசுவீங்களா, ரசிகர்களை பார்ப்பீங்களா, வரமாட்டீங்களா போது அப்படி உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வர்றார். இப்போ வரும்போது வந்து தன்னுடைய 33 வருட உழைப்பு எப்படி நான் எப்படி முன்னுக்கு வந்தேன், எந்த மாதிரி வந்தேங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் வந்து அந்த 2 பக்க அறிக்கையில் சொல்கிறார். இப்போ ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பத்திரிகையில் ஒர்க் பண்ணி அஜித் குமார்லாம் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். ரஜினி சாரோட 5 ட்ராவல் பண்ண மாதிரி அஜித் கூடயும் ட்ராவல் பண்ணியிருக்கேன், விஜய் கூடயும் ட்ராவல் பண்ணியிருக்கேன் நிறையா. அப்படிங்கும்போது அவருடைய கஷ்டப்பட்டு வந்தது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அவர் ரொம்ப வசதியானவர் தான், வசதியான ஃபேமிலி, பணப்பிரச்சனைகள் கிடையாது. அதாவது வெல் டு டூ ஃபேமிலி தான். அவங்க அண்ணனுடைய அவங்க அப்பா இது எல்லாமே ஓகே. இவர் ஒரு ஒரு ஃபேக்ட்ரி ஒரு கம்பெனி மாதிரி ஒன்று வச்சுருந்து எல்லாமே ரன் பண்ணாங்க. எவ்ரிதிங் எல்லாமே ஓகே, வசதி இருக்குது. ஆனாலும் தன்னுடைய சொந்த முயற்சியில் வரணும், இண்டஸ்ட்ரிக்கு ஹீரோ வரணும்னு சொல்லி யார்கிட்டையுமே பண்ணாங்க. நம்ம வீட்டில் அப்பா அம்மா கிட்ட அவங்கள வசதி தான் கேட்டோம்னா 1000 2000 கூட கொடுத்துருக்கு. அந்த நேரத்தில் 91ல் 2000னா பெரிய விஷயம், 95லாம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது. பட் என்னுடைய சந்திப்பில் வந்து 94 95லாம் அஜித் கூட அவங்க ட்ராவல் பண்ணும்போது 3 நாள் படம் ஹீரோ பண்ணிட்டாங்க. ஸ்கூட்டரில் தான் வருவார், அவர் நினச்சா காரில் வரலாம். பட் தன்னுடைய சம்பாதியத்தில் தான் எல்லாமே பண்ணணும், அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ அண்ணனுக்கோ கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் வர்ற வருமானத்தை வச்சு தான் ட்ராவல் பண்ணார். ஸ்கூட்டரில் தான் வருவார். சாதாரண டிக்கெட்லாம் டீ சாப்பிடுவார். 5 படம் பண்ணிட்டார். என் கூடயும் நம்மளை டீக்கெட்டில் போய் சாப்பிட்ருக்கோம். அப்போ அஜித்தோட வந்து சுரேஷ் சந்திரா இப்போ இருக்கார் இல்லைங்களா, அப்போ ராஜான்னு ஒருத்தர் இருந்தாங்க. ராஜா தான் எல்லாமே அஜித்குமாரை வலதுகை இடதுகை 2 கண்ணு மாதிரி அவரை படுத்தார். ஸோ அவர் தான் எல்லாமே பார்த்துட்டு இருப்பார் அஜித்குமாருக்கு. அதை அந்த நேரத்தில் வந்து சில நேரங்கள்லாம் ஒரு ஸ்கூட்டருக்கு பெட்ரோலுக்கு காசு கூட போட முடியாமல் ஃபீல் பண்ணியிருக்காரு. இப்போ நான் ஒரு சேனலில் வீடியோவில் பேசும்போது கூட அவர் ரசிகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அவர் வசதியான ஒரு அஜித்து, இவர் என்ன பெட்ரோல் கூட போட காசு போட முடியலன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. பட் அவருடைய பார்வைக்கு அது நியாயமாக தெரியும். கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ரசிகருடைய பார்வை தெரியும், அஜித்குமார் நல்ல ராயல் ஃபேமிலி, வசதியான ஃபேமிலி, பெட்ரோல் காசில் எப்படி இருப்பார். அது அல்ல விஷயம். அப்படி பார்த்தா சத்யராஜ் ஜமீன் பரம்பரை, மாதம்பட்டியில் வந்து ஜமீன் பரம்பரை சத்யராஜ். அங்கேருந்து சினிமாக்காக நடிக்கிறன்னு வந்து இங்கே கஷ்டப்பட்டு ஹார்பரில் ஸ்கிராப், கப்பல் உடஞ்சி போன கப்பலை உடச்சி எடுப்பாங்க, அந்த ஸ்கிராப் எடுத்து பிஸ்னஸ் பண்ணார். ஐஸ்கிரீம் கடை வச்சுருந்தார் ஜெமினி பக்கத்தில். இதிலிருந்து நமக்கு வருமானத்தை கிரியேட் பண்ணி நம்ம வந்து பகலில் கஷ்டப்பட்டு சினிமாவுக்கு வாய்ப்பு தரணும், இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா சத்யராஜ் நினச்சிருந்தாருன்னா இந்த ஜமீன்தார் பரம்பரை எவ்வளோ பணம் இருக்கும். பட் அது இல்லை விஷயம். பட் அஜித் வந்து பெட்ரோலுக்கு போட காசு இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அது எனக்கு தெரியும், என்கிட்ட பேசியிருக்காரு, இது உண்மை. இது அப்போ இருக்கும்போது இந்த விஷயம் சொல்லும்போது அவருடைய ரசிகர்கள் வந்து ஏற்றுக்கூடிய மனநிலை இல்லை. காரணம் வந்து ஒன்றும் இல்லை, அவர் வசதியானவர், இவர் எப்படி காசில் வர பெட்ரோலுக்கு அப்படின்னு. பட் தன்னுடைய சொந்த சம்பாதியத்தில் வரணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டார் அந்த பீரியட், யார்ட்டையும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ இருக்கிறதுல காசு பெட்ரோலை போடுறது, சாப்பிட்றது, சாதாரண டீ கடையில் போய் டீ குடி பார்த்து வந்து அப்போல்லாம் மிஞ்சி போனால் 2 ரூபா 3 ரூபா டீ இருக்கும், டீ கடை குடிப்பார். அப்படி ஒரு விஷயம் சொன்ன விஷயத்தை தான் நம்ம ரசிகர்களுக்காக அந்த விஷயத்தை நம்ம சொன்னோம். என்னென்னா அவரோட கஷ்டப்பட்ட வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து நீங்கள் உச்சத்தில் இருக்காரும் போது அவரை மாதிரி தான் ரசிகர்களும் இருக்கணுங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு நம்ம பேசின விஷயம். அது சில பேருக்கு புரியல, அது பெட்ரோல் போட காசு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. பட் ஓகே, இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி வந்து இந்த 33 வருடமாக கஷ்டப்பட்டு உச்சத்துக்கு வந்த அந்த அஜித் இன்றைக்கி கார் ரேஸில் வந்து அந்த உலகம் பூரா ரொம்ப ஃபேமஸ்ஸு. கிட்டத்தட்ட 3rd ப்ரைஸில் வந்து ஒரு 3 டைம்ஸ் வின்னர் ஆகி நமக்கு இந்தியாவுக்கே பெருமை தேடி கொடுத்தாரு. பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவிக்கப்பட்டுச்சு. எல்லாத்தையுமே நன்றி சொல்கிறார் அவருடைய ரசிகர்களுக்கு, மக்களுக்கு, பிரதமருக்கு, என்னை இந்த அளவுக்கு வளர்த்து விட்ட எல்லாருக்குமே என்னுடைய இதயங்கள்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் கடைசி என்ன சொல்கிறாரு, என்னுடைய ரசிகர்களில் என்னுடைய சுயலாபத்திற்காக நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். அது அவருடைய பாயிண்ட் ஆஃப் அது கரெக்டாக இருக்கும், தப்பு இல்லை. பட் இதை வந்து டக்குன்னு விஜயோட கம்பேர் பண்ணி அடிக்கிறாங்க. அப்போது விஜய் அவருடைய ரசிகர்களை சுயலாபத்திற்காக யூஸ் பண்ணுறாரா
அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ என்னென்னா அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் தேவையில்லாமல் சண்டையை முட்டி வரதுக்கு ஒரு கேங் வேலை செஞ்சுட்டு ஐடிவிங்கன்னு ஒன்று இருக்குது. அது எதையே கிளப்பி விட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தான் வேலையே அவங்களுக்கு. அப்படி தான் இந்த ரஜினி ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் முட்டி மோதிட்டுருக்காங்க. அஜித்தும் விஜய் நண்பர்கள், ரஜினியும் அஜித்தும் மிக நெருங்கி அண்ணன் தம்பி பாண்டிங்க. ரஜினியும் விஜய் அவர்களும் கண்டிப்பாக நல்ல நட்பு, தம்பி சகோதர பத்தோடு தான் ரஜினி சார் ட்ராவல் பண்ணாங்க. விஜய் சாரும் ரஜினி சாரோடைய மிகப்பெரிய ரசிகர் வெறியர். அவங்களுக்குள்ள இந்த பாண்டிங் தான் இருக்குது. இது தேவையில்லாமல் ஒரு குரூப் கிளப்பி விடும். அப்படி தான் அஜித் மேட்ரை அவருக்கு 2 பக்கம் அறிக்கை கொடுத்தால விஜய் கிளப்பி விட்டாங்க. தேவையில்லாமல் விஜய் ரசிகர் அஜித் ரசிகர் சண்டை போட்டுருக்காங்க. பட் அது இல்லை விஷயம். பட் அஜித்குமார் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அவருக்கு நியாயம். ஓகே, நான் வந்து சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணலை, நான் கஷ்டப்பட்டு வந்தேன், அவர்கள் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், வீட்டுக்கு அப்பா அம்மாவுக்கு பொண்டாட்டி பிள்ளை கொடுக்கணுங்கிறது தான் கான்செப்ட். இங்கே விஜயோட கம்பேர் பண்ணுறது வந்து நான் தேவையில்லாத விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ விஜய் வந்து நடிகராக இருந்து அவரும் கஷ்டப்பட்டு வந்தவர் தான். அப்பா பேக்ரவுண்ட் இருந்தாலும் விஜய்லாம் ஒரு நடிகரா, இந்த மூஞ்சிலாம் நடிக்க முடியுமா அப்படின்னு பேசி அவரையும் அவமானப்படுத்தினவங்க தான். அஜித் எப்படி அவமானப்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்பட்டு கஷ்டப்பட்டு வந்தாரோ அதே மாதிரி தான் விஜயும் அவமானப்படுத்தப்பட்டு கஷ்டப்பட்டு வந்தார். அஜித்தாவது பரவாயில்ல, ஹேண்ட்ஸமாக இருக்கா, விஜய்க்கு என்னப்பா இருக்குது மூஞ்சி நடிக்கிறதுக்குன்னா. இன்றைக்கி என்னாச்சு, அந்த மூஞ்சி தான் இன்றைக்கி உலகம் பூரா மிரட்டிகிட்டு இருக்காரு. ஸோ கஷ்டப்பட்டு வந்தவர் தான் விஜயும். அப்போது நடிகராக மட்டும் இருந்திருந்தால் இந்த ரசிகர்கள் இல்லைன்னா நடிகர்கள் கிடையாது. அன்னைக்கு கூட கூலி ஆடியோவில் வந்து ரஜினி சார் பேசுனது ரசிகருடைய பாதையில் தொட்டு வணங்குகிறேன்னு சொல்கிறார். அவருடைய உச்சம் என்ன, வயது என்ன, அவருக்கு கீழே தான் ரசிகர்கள் எல்லாமே இருப்பாங்க. பாதம் தொட்டு வணங்குகிறேன்னு சொல்கிறார். இப்போ எந்த அளவுக்கு ரசிகர்களை மதிக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கணும். அவரும் அதே தான் சொல்லுவார். நீங்கள் வேலைக்கு போங்க, சம்பாதிங்க, ஃபஸ்ட்டு குடும்பத்தை பாருங்கள், பொண்டாட்டி பிள்ளையை போகிறதா ரஜினி சார் சொல்லுவார். அதே தான் அஜித் சொல்கிறாரு, விஜய் அதை கிட்டத்தட்ட சொல்கிறாங்க. இப்போ விஜய் வந்து ரசிகர்கள் இப்போ சினிமா நடிகராக இருந்து அடுத்த கட்டமான அரசியலுக்கு போகிறாரு, கட்சி ஆரம்பிக்கிறார், தலைவராக மாறுறார். அப்போ அந்த ரசிகர்களால தான் விஜய் இந்த அளவுக்கு உச்சத்துக்கு வந்தார். அதே ரசிகர்னால தான் அஜித் உச்சத்துக்கு போகிறார். அஜித் அரசியலுக்கு வரல, விஜய் அரசியலுக்கு போயிட்டார். அப்படிங்கும்போது இந்த விஜய் வந்து இந்த ரசிகர்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறார். இப்போ அதோடு நீங்கள் நட்டாற்றில் விட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா தான் அவர் சுயலாபத்திற்காக பயன்படுத்தி ரசிகர் இன்றைக்கி விட்டுட்டு அரசியலுக்கு வேறு ஒரு குரூப்பில் போகிறாருன்னு சொல்லலாம். பட் விஜய் எப்படி நடிகர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி தலைவராக இருக்காரோ, ரசிகர்கள் வந்து இன்றைக்கி அந்த ரசிகர் தொண்டர்களாக மாறுறாங்க. இந்த தொண்டர்களுடைய வாக்கு நாளைக்கு வாக்காக மாறும். விஜயை உட்கார வைக்கலாம், மேபி வெற்றி யார் பக்கம் வரும்னு தெரியாது, மக்கள் கையில் தான் இருக்குது. அப்படி வரும்போது அந்த விஜய் ரசிகர்கள் வந்து நாளைக்கு சட்டசபை எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கப்படலாம், சட்டசபைக்கு போகலாம், அமைச்சர்களாக போகலாம். ஒருவேளை விஜய் ஆட்சி அமைச்சால் இவ்வளோ அடுத்த கட்டத்துக்கு ரசிகர்களை கொண்டு போகிறார். இப்போ அந்த ரசிகர்கள் வந்து உயர்த்தி தான் விஜய் கொண்டு போகிறார். என்னுடைய பார்வைக்கு நான் அப்படி தான் சொல்லுவேன். மக்களத்தில் எம்ஜிஆர் அவர்கள் கூட நடிகராக இருந்து பண்ணும்போது அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த ரசிகர்களாக தொண்டர்களாக மாறுறாங்க, வாக்குகளாக மாறுது. எம்ஜிஆர் முதலமைச்சராக 13 வருஷம் 3 முறை வந்து முதலமைச்சர் இருந்தார், அசைக்க முடியாத அளவுக்கு. ஸோ அதனால் இன்றைய ரசிகர்கள் நாளைக்கு வந்து அந்த நடிகர்கள் வேறு இடத்துக்கு போகும்போது அந்த ரசிகர்களை கூட்டு போகிறாங்க. இப்போ அஜித் அரசியலுக்கு வரலை, வந்திருந்தால் அந்த ரசிகர்களும் அஜித்துக்கு தொண்டர்களாக தான் மாறி இருப்பாங்க. அப்படி தான் எடுக்கணும். அப்போ வர்றதுனால அவர் ரசிகர்களாக இருக்காங்க. அப்போ நீங்கள் ரசிகர்களாக இருங்க, நான் நடிகராக இருக்கேங்கிறார். ஓகே, அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒத்துக்கலாம். விஜய் வந்து ரசிகர்களை சுயலபத்துக்கு பயன்படுத்தாமல் அடுத்த கட்டத்துக்கு தன் அரசியல் பயணத்துக்கு தொண்டர்களாக மாற்றி இப்போ கூட்டு போகிறார். நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். சார், கடைசியாக அஜித் சாரோட கஷ்ட காலங்களில் நீங்கள் கூடவே ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. இப்போ அஜித் சார் கூட பேசுகிறீங்களா? இல்லை, சமீபத்தில் இப்போ இல்லை. ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் அதாவது கார் ரேசிங் போனதுக்கப்புறம் ஒரு பிஸி ஷெடியூலில் அவருடைய வளர்ச்சி வேறு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய எல்லா சேனல்லையும் பேசிகிட்டு இருக்கிற வீடியோவில் எல்லாமே ரஜினி சார் பார்க்குறாங்க, அஜித் சார் பார்க்குறாங்க, விஜய் சாரும் பார்க்குறாங்க, எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஒப்பீனியன் காதுக்கு வருது. ஓகே, என்ன கரெக்டாக இருக்கோ அந்த கரெக்டான மேட்டர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தகவல் வருது. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ ஒரு மூலியமாக நீங்கள் பேசுகிறீங்க. கண்டிப்பாக. இப்போ நம்ம அஜித்தை பற்றி பேசுகிறோம். இது அஜித் பார்ப்பார்ல, இதை பார்ப்போம், சுரேஷ் சந்திரா பார்ப்பார். இந்த தகவல் அஜித்துக்கு போகும். உலகத்தில் எந்த முறையில் இருந்தாலும் யூடியூப்பை தட்டினா நம்ம பார்க்கலாம். முன்னதான் செய்திகள் சிரமம். இப்போ விஜயும் பார்க்குறாரு, ஸோ ரஜினி சாரும் பார்க்குறாங்க. அதாவது நான் வந்து அவர்களை இப்போ சமீபத்தில் பார்க்கல அப்படின்னா கூட சேனல் மூலமாக என்ன அவர்கள் பார்த்துட்ருக்காங்க, அது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. அதனால் எது கரெக்டாக இருக்குமோ, எந்த செய்தி நேரலுக்கு கரெக்டாக தெளிவாக சொல்லணுமோ அதை தான் நம்ம பேசிகிட்டு கரெக்டான விஷயம் தான் கன்வே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது கூட வந்து ரசிகர்கள் அடிச்சிக்க வேணாங்கிறதா நான் சொல்ல வரேன். நான் அஜித் அவர்கள் சொன்னது வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நியாயமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம், தவறே கிடையாது. விஜய் ரசிகர்களும் அடுத்த கட்டத்துக்கு விஜய் கொண்டு போகிறார், நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். நம்ம மட்டும் அஜித் சாரை பற்றி பல தகவல்கள் கொடுத்ததுக்கு நன்றி.